ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை மீஷோவில் 215க்கு வாங்கினேன். இதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. கொரியர் வீட்டுக்கு வந்தாலே அது எப்படி இருக்கும் என்னங்கன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. நான் ரொம்ப நாளாகவே இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ என்னென்னு தரேன்னு பார்த்தா நிறையா ரிவ்யூஸ் பார்த்தா நல்லா இருந்தது. சரி நம்மளும் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எதிர்பார்த்தது மாதிரியே நல்லாவே இருந்தது ப்ராடக்ட்டு. ஒரு ப்ராடக்ட்டு ஆசைப்பட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எதுக்கு இது, ஏன் இது, தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸு. சரி வாங்க ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 கிளாஸ் பாட்டில் 500 ml உள்ளது. அது அதோட கேப்பு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது நல்லா தான் இருக்குது. அதோட கேப்லாம் நல்லா டைட்டாக இருக்குது. ஆயில் வந்து எதுவுமே லீக் ஆகலை. ஸ்பைசி ஜார் 120 ml உள்ளது. 4 குவான்டிட்டி இருந்தது. பாட்டிலும் நல்லாவே இருந்தது. அதோட கேப் எல்லாமே நல்லா கரெக்டாக குவாலிட்டியாக தான் இருந்தது. நான் பிளாஸ்டிக் கவரும்னு நினச்சேன், பட் வந்து பாட்டிலில் தான் வந்தது. ஒரு ஆயில் ப்ரஷ், அப்புறம் வந்து ஒரு ஸ்படுலா, ரெண்டும் வந்து ஒரு கவரில் இருந்தது. இது வந்து மாவு எல்லாம் கலக்குவோம்லாம் அந்த இதுக்குள்ளது. அது வந்து தோசை எதுவும் போனால் நம்ம ஆயில் வந்து சுற்றி தோசைக்கு இது பண்ணிக்கிடலாம், அந்த மாதிரி உள்ளது. மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இது மாதிரி தான் எனி டைம் மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா பொழுதோடு அதில் தான் இருப்பேன். மீஷோ ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன், சரி இதை பார்ப்போம் அதில் எப்படி இருக்குது, இதை விட அதில் விலை எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ளே ஒரு 10 வாட்டியாவது சர்ச் பண்ணிவிட்டு எல்லா ரிவ்யூ எப்படி இருக்குது யூடியூப்பில் அதை யூடியூப்பில் போட்டு பார்ப்பேன். வாங்கியிருக்காங்களா, யாராவது எதுனா கமெண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவேன். சப்போஸ் நம்ம வாங்கிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம பேச்சு வாங்க முடியாது. நிறையா சேரீ வந்து மோஸ்ட்லி வந்து சேரீ வந்து நல்லா இருக்காது. ஒரு சில பொருள் நல்லாயிருக்கும். சேரீலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ரொம்ப கண்ணாடியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம். பட்டு இன்ஸ்டாகிராம்லாம் 2-3 பொருள் வாங்கி ரிட்டர்ன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ காசு அது வேஸ்ட்டாக தான் போச்சு. ஒரு சில பொருளுக்கு காசு கட்டி பொருள் வரவே இல்லை, அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இது மாதிரி ஆப் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. பாட்டில் ரொம்ப குவாலிட்டியாக நல்லாவே இருந்தது. ஆனால் வெயிட்டாக இருந்தது. நல்லா 2 பாட்டில் இருந்தது. ரெண்டுமே 500 ml. அதோட கேப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஆயில் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆயில் எதுவுமே லீக் ஆகவே இல்லை. ஆயில் ஊற்றுறதுக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்குது. அந்த நம்ம போனால வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஆயில் நம்ம ஊற்றினோன்னா நல்லா கரெக்டாக போயிடுது. ஒரு 1/2 பாட்டில் மட்டும் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வெயிட்டாக இருந்தால் சப்போஸ் கை வழுக்கும். அதனால் நான் பாதி ஊற்றி வச்சுட்டு 2 days ஒன்ஸ் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு. தேங்க்ஸ் டு மீஷோ. மோஸ்ட்லி லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அழகாக இருக்கிற ப்ராடக்ட்டு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எங்கே வாங்கிட்டாங்க, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து யாராவது பார்க்கையில் இது நல்லா இருக்கு எங்கே வாங்கினா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 2வது அவள் கிச்சன் அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லையில் அவங்க வெளில போய் சொல்ல நமக்கு கொஞ்சம் பெருமையாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவளை பார்த்தா நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள். மோஸ்ட்லி வந்து இது மாதிரி வாங்குறது யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப பார்த்துட்டு நல்லா இருக்கே இப்போ நம்மளும் வாங்கலாமே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா அவங்க வாங்கி ஒருவேளை நல்லா இருக்காதோ, கிளாஸாக இருக்கே, வரையிலே உடஞ்சிருமே, அவங்க கொரியர்காரங்க அப்படி இப்படி தூக்கி போடுவாங்க, உடஞ்சிருமே அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்குமே அவ்வளோவா நம்பிக்கை இருக்காது. ஒரு 10% ஆசை நம்பிக்கை இருந்தாலுமே அதில் வந்து அவங்க முழு இதையும் இது பண்ண மாட்டாங்க. ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாங்கி இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பு பார்த்து வாங்குறவங்க வந்து ரொம்ப
நம்பிக்கையே அதை வாங்குவாங்க. நம்மளே எனக்கே நம்ம இது மாதிரி ஆர்டர் பண்ணி கொடு அப்படின்னு நிறையா பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. இது மாதிரி நானும் எங்கள் அக்கா நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் இல்லை, வேறு ஆயில் இந்த மாதிரி வேறு ஏதாவது திங்ஸு அது மாதிரி வேறு எதுவும் என்கிட்ட இருக்க பொருள் ஏதாவது பார்த்துட்டு நீ எங்கேயாவது வாங்கினேன் எனக்கும் ஆர்டர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மகிட்ட வந்து எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். புனல் ஒன்று என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா விரித்து இழுத்து நல்லா விரித்து அதுக்கப்புறம் நல்லா நார்மல் புனல் மாதிரியே இருந்துச்சு. இப்படி உள்ள புனல் ரொம்பவே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து சிலிக்கான் டைப்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த புனல். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஆயில்லாம் ஊற்றி வச்சுட்டு அந்த ஆயில் எதுவும் லீக் ஆகலை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு ரொம்பவே குவாலிட்டியான பொருள் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாட்டிலாக இருக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா கொரியர்காரங்க மோஸ்ட்லி நிறையா பொருள் அதில் போட்டு வருவாங்க, அங்கங்கே போடுவாங்க, உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். சரி உடஞ்சிருந்தா ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதில் இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ சேஃபாக நல்லா உண்மையிலே ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரொம்ப செக்யூராக அனுப்பியிருந்தாங்க. எல்லா இந்த ஸ்பைசி ஜார் பாட்டிலுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். அதோட கேப் எல்லாமே நல்லாவே இருந்தது. எதுவும் உடையலை, எதுவுமே இதாகலை, நல்லாவே இருந்தது. விலை கம்மியாக இருக்கே, குவாலிட்டியாக இருக்காதுன்னு நினச்சேன். பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்கிறது ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே நல்லாவே இருந்தது. இந்த கொரியர்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆர்வமாக இருப்போம். 2-3 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது 1 by 1 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம பயப்பட மாட்டோம். இந்த அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன கொரியரா, இங்கே இருந்தால் காசு வருமோ தெரில, டெய்லி வாங்கிக்கிட்டே இருக்கிறா, வெளில போனால் வாங்குறா. நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒரு பொருள் தான் இருக்கும், அது 100 ரூபா பொருளாக இருக்கும், 200 இருக்கும், 500 இருக்கும். ஆனால் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியலை. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து 2-3 கொரியர் வந்துச்சுன்னா போதும், கொரியராக வாங்குறா, காசு எங்கே இருந்தால் ஏதோ தெரியல அப்படிங்கிறாங்க. ஃபைனலி எல்லா ப்ராடக்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கேன், நல்லா தான் இருக்குது. வாங்கின உடனேயே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணி தான் இருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. டோட்டல் ப்ராடக்ட் இவ்வளோ தான். எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வாங்கினது திருப்தியாக இருக்கேன். நான் திருப்தியாக இருக்கேன். காசு போட்டதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் மீஷோவில் அந்த ஆயில் டிஸ்பென்சர் போட்டிங்க அப்படின்னா எல்லா இதுவுமே வருது. ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஹை ஸ்டார் எதில் இருக்குது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.